மார்னிங் எழுந்து வந்து கதிர் பார்க்கும்போது நான் 2 பாத்திரத்தில ரைஸ் வச்சு குக் பண்ணிட்டு இருந்தேன். "நீ எப்பவுமே ஒரு பாத்திரத்துக்கே செய்ய மாட்டியே, இன்னைக்கு என்ன 2 பாத்திரத்தில வச்சு செஞ்சுட்டு இருக்கேங்கிற" மாரி கேட்டாங்க. ஸோ ஒண்ணு வந்து ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்னு வந்து சக்கரை பொங்கல்னேன். சக்கரை பொங்கலும் ஃப்ரைட் ரைஸுமா அப்புட்னாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணு சாமிக்கு படைக்கிறதுக்கு, ஒண்ணு வந்து லஞ்சுக்கு" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு அவங்களே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சக்கரை பொங்கல் மட்டும் இந்த பக்கம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன், "அந்த பாத்திரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சு செய்யலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கவே இல்ல. "இரும்பு கடாயில தாளிச்சா தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கடாயில தாளிச்சாங்க. அது பத்தவே இல்ல. அப்புறம் பெரிய கடாய் ஒண்ணு எடுத்து அதில தான் தாளிக்கிற மாரி இருந்தது. சொல் பேச்சு யாரு கேட்குறாங்க. சக்கரை பொங்கலும், ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் சாமிக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல், லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. வெளிய பார்த்தீங்கன்னா, கழுதை வந்திருந்தது. அதாவது 2 கழுதை ஒண்ணா வந்திருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சைட்ல அதிகம் வந்ததில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாடு மட்டும் வந்தது. அதுக்கு வெல்லம்லாம் குடுத்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்டின்னா, கழுதை வந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் வச்சு ஒரு அக்கா தண்ணி குடுத்துருந்தாங்க. நானும் போய் மாவு, தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு வந்தேன். ஸோ உதைச்சிருமோங்கிற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா கழுதை பக்கத்துல கிட்ட கூட போனதில்ல. தூரத்துலருந்து பார்த்தது தான். ஸோ பார்த்தா முன்னாடி 2 காலும் கட்டி இருந்தது. ஸோ தைரியமா போய் எல்லாம் வச்சுட்டு வந்தேன். அத பொறுமையா சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் தத்தி தத்தி போயிட்டு இருந்தது. யாரோ வளர்த்துறாங்கன்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.